Advanced Customer Settlement Procedure for RMFM Customer. இந்த settlement procedure பார்க்கறதுக்கு முன்னாடி RMFM ஓட basic accounting என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். When recharge is done, the following GL will be credited. That is P&T deposit 8844600360. ஒரு கஸ்டமர் கவுண்டரில் வந்து தன்னோட RMFM மிஷினை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக பணத்தை கொடுத்தாரு அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் ரெசிப்ட் போட்டு தரோம். அந்த ரெசிப்ட் போடும்போது பேக் எண்டில் ஒரு வவுச்சர் போஸ்டிங் ஒன்று நடக்கும். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் அமௌண்ட் வில் பி பார்க்ட் இன் 8844600360. ஆனால் அதே கஸ்டமர் ஒரு 2 நாள் கழித்து ஆர்டிக்கிள் கொண்டு வந்து புக் பண்ண வரார். இப்போ எஃப்எம் ஓட்டின சில ஆர்டிகல்ஸை கொண்டு வந்து உங்கள் கவுண்டரில் புக் பண்ணுறாரு, ஒரு ஸ்பீடோ இல்லை ஆர்எலோ புக் பண்ணுறாரு அப்படின்னா புக் பண்ணும்போது இந்த ஜிஎல்லிருந்து டெபிட் பண்ணி ஆர்டிக்கிள் புக் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் நீங்கள் அந்த ஆர்டிக்கல் புக் பண்ணும்போது சாஃப்ட்வேரில் என்ன போஸ்டிங் நடக்கும் அப்படின்னா இட் வில் டெபிட் RMFM GL, தட் இஸ் 1101230 ஓகே. வி ஆர் யூஸிங் 2 GLs. ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு GLல, ஆனால் யூட்டிலைஸ் பண்ணுறது வேறு GLலேருந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், என்ன ஏன் அதே GLல வந்து புக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி எழலாம். ஆனால் இந்த GL இதோட முடியறதில்லை. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் இதுக்கப்புறம் பிட்னி பவுஸ் அப்படிங்கிற ஒரு சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த சர்வர்லேருந்து மெஷினுக்கு ரீசார்ஜ் ஆகணும். அந்த மெஷினுக்கு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடக்கூடாது, அந்த வேல்யூவை டெபிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து 2 GL யூஸ் பண்ணுறாங்க. Why we are going to follow this new SOP to settle or reconcile RMFM customer? இது பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எதுக்காக பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு லெட்டர் வந்திருக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கு. DPA லெட்டர் நம்பர் 4/PA/General/RMFM Flow 2020/2021. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while booking of franked articles PRC RMFM is debited even though amount is not transferred from P&T deposit GL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுறோம், நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு GLல, ஆனால் யூட்டிலைஸ் பண்ணுறது வேறு GLல. பட் there is a manual process to transfer the deposit amount from P&T deposit to RMFM GL. அதுதான் இந்த ட்ரைனிங்கில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, P&T டெபாசிட்டில் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் அமௌண்ட்டை RMFM GLக்கு எப்படி மேனுவலாக புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். There are 3 scenarios in RMFM. என்னென்ன? ஃபஸ்ட்டு, ரீசார்ஜிங் த RMFM மிஷின். ஒரு கஸ்டமர் தன்னோட மிஷினை ரீசார்ஜ் பண்ணுறாரு. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது, யூட்டிலைசேஷன் ஆஃப் RMFM மிஷின். எப்படி? பிரிண்டிங் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் ஆன் ஆர்டிகிள்ஸ். இப்போ LIC ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து ஃப்ராங்கிங் மிஷின் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எண்ட்லேயே அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ராங்கிங் மிஷினில் போஸ்டல் ஆர்டிகிள்ஸை ஓட்டிட்டு அதை கொண்டு வந்து உங்ககிட்ட போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் RMFM மிஷின். சாஃப்ட்வேரில் இந்த ஸ்டேஜில் ஒரு டாக்குமெண்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் போஸ்டட். அதை தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது, acceptance of franking machine articles by post office. So there are 3 scenarios. ஒன்று recharging, utilization, அடுத்தது acceptance of FM articles by office. இந்த 2 டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஆஃபீஸில் டேட்டா பேஸில் இருக்குது. நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேலில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேலில் நீங்கள் வந்து அதை புக் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் க்ரியேட் ஆகிற டாக்குமெண்ட் எங்கே க்ரியேட் ஆகுது? கஸ்டமர் பிளேஸ்லேயே அந்த டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகி அங்கேருந்து உங்களோட சர்வருக்கு அப்டேட் ஆகிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை we are going to adjust. எப்படின்னு பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் போஸ்டட் when RMFM ரீசார்ஜிங் இஸ் டன். ஃபஸ்ட்டு சினாரியோ, RMFM ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் புரிஞ்சாதான் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு புரியும்னு சொன்னால அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது DZ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பாஸ் கேஷ் 19 RMFM கஸ்டமர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த 19 அப்படிங்கிறது ஸ்பெஷல் GL கிரெடிட் தானே தவிர நார்மல் கிரெடிட் கிடையாது. இது ஸ்பெஷல் GL கிரெடிட். அதாவது இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ஃப்ராங்கிங் மிஷினுக்காக பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து 19.
அடுத்தது ஆனால் இந்த பணத்தை சாஃப்ட்வேர் எங்கே போஸ்ட் பண்ணி எங்கே பார்க் பண்ணி வைக்க போகுது அப்படின்னா திஸ் அமௌண்ட் வில் பி பார்க்டு அண்டர் 8844600360, அதாவது பிஎன்டி மிஸ்க் டெபாசிட் அப்படிங்கிற ஜிஎல்ல தான் கிரெடிட் பண்ணி வைக்க போகுது. இந்த 19 அப்படிங்கிறது ஸ்பெஷல் கிரெடிட் தான். ஆனால் நார்மலாக இந்த அக்கௌண்ட்டை எங்கே கிரெடிட் பண்ண போகுது அப்படின்னா பிஎன்டி மிஸ்க் டெபாசிட்டில் தான் கிரெடிட் பண்ணி வைக்க போகுது. இது ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். ரெண்டாவது டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஃப்ராங்கிங் மிஷின் ரீசார்ஜ் பண்ணும்போது போஸ்ட் ஆகிற டாக்குமெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு சினாரியோ சி 19 LIC ஆஃப் இந்தியா 40 பாஸ் கேஷ். உங்கள் ஆஃபீஸில் பாஸ் கேஷ் 40ல் பாஸ் கேஷ் வரதால் என்ன அர்த்தம்? உங்களோட பாஸ் கேஷ் ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் LIC ஆஃப் இந்தியா இஸ் ரீசார்ஜிங் தயர் ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்னு அர்த்தம் இந்த டாக்குமெண்ட் மீனிங். அடுத்தது செகண்ட் சினாரியோ என்ன? கஸ்டமர் வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு, அவர் மிஷினில் அந்த வேல்யூ வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஹீ இஸ் யூட்டிலைசிங் த ஃப்ராங்கிங் மிஷின். அந்த ஃப்ராங்கிங் மிஷினை வச்சு ஹீ இஸ் ரன்னிங் சம் ஆர்டிகிள் மேலே ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் வந்து எடுக்கிறார். அது அக்கௌண்டபிளாக இருக்கலாம் அல்லது ஆர்டினரி ஆர்டிகிளாக இருக்கலாம். when customer uses his franking machine to frank articles, both accountable and ordinary, invoice is created and the following document is posted. customer எப்போ தன்னோட மெஷினை ஆன்லைனில் கொண்டு வராரோ, எப்போ வந்து அதுக்கு நெட்டு கனெக்ட் பண்ணுறாரோ அப்போது இன்வாய்ஸ் இஸ் கிரியேட்டட் அண்ட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் இஸ் போஸ்டட். இந்த இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டோட அசெண்டிங் மீட்டரும் இன்றைக்கு அசெண்டிங் மீட்டரோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட் டைப் வந்து ஆர்வி அப்படின்னு இருக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது டிசெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது ஆர்வி அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 01 கஸ்டமர் அக்கௌண்ட். 01 இஸ் நத்திங் பட் இன்வாய்ஸ். இது டெபிட்டோ கிரெடிட்டோ கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ இன்வாய்ஸ். 50 சார்ஜஸ் ரிசீவ்டு ஃபார் ரீசெட்டிங் த ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்னு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். இது டெம்பரரி தான், இந்த டெம்பரரி போஸ்டிங் தான் ஆர்வி. இந்த டாக்குமெண்ட்டை ஒரு வியூ பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள் 6/6/2018 அன்றைக்கி LIC ஆஃப் இந்தியா 3575 ருபீஸ்க்கு தன்னோட மெஷினை ரன் பண்ணி ஃப்ராங்கிங் மிஷின் இம்ப்ரெஷன் எடுத்திருக்காரு ஆர்டிகிள் மேலே. இந்த டேட்டா அவர் அந்த ஆர்டிகிளை கொண்டு வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துடும். ப்ரொவைடட் அவர் அந்த நெட்டை அவரோட மிஷினை வந்து நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த LICயில் ஜஸ்ட் அவங்க மிஷினை யூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். Now let us see how a RMFM customer account will appear before reconciliation. இப்போ ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ உங்கள் ஆஃபீஸ்லலாம் இன்னும் ரெக்கன்சிலேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு முன்னாடி RMFM கஸ்டமரோட அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லெட் மீ ஷோ. மெனு FBL 5N. FBL 5N அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர். இந்த இடத்துல கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ராங்கிங் கஸ்டமர் யாரோ அவரோட அக்கௌண்ட் நம்பர். இப்போ நான் இந்த இடத்துல மார்கதர்சி சிட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆர்எஸ்புரத்து கீழே இருக்குது. அவங்களோட ஃப்ராங்கிங் மிஷினை வந்து இப்போ ரெக்கன்சைல் பண்ண போகிறோம். கஸ்டமர் அக்கௌண்ட் போஸ்டிங் டேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் டேட்டில் ஃப்ரம் டேட் வந்து உங்களோட ரோல் அவுட் ஆன தேதி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இங்கே வந்து 1/1/2000 பரவாயில்ல, அதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த டேட்டாலும் எதுவும் இருக்காது, இருந்தாலும் 1/1/2000 நான் எடுத்துக்கிறேன். டு டேட் அப்படிங்கிற இடத்துல ஐ எம் என்ட்ரிங். இதில் பாருங்கள், சிஸ்டமில் பாருங்கள் வாட் இஸ் டுடேஸ் டேட். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 15/9/2020. ஓகே, நான் டுடேஸ் டேட் போடல, நான் வந்து ப்ரீவியஸ் டேட்டோட டேட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஐ எம் சேஞ்சிங் இட் அஸ் 14/9/2020. ரோல் அவுட் ஆன தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் ரெக்கன்சைல் பண்ண போகிறோம். அடுத்தது மறந்துடாமல் இந்த ஸ்பெஷல் GL டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல டிக் போடுங்க. நார்மல் ஐட்டம்ஸ்லையும் டிக் இருக்கணும், ஸ்பெஷல் GL டிரான்சாக்ஷன்ஸ்லையும் டிக் இருக்கணும். இதை மட்டும் கொடுத்துட்டு கிளிக் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட் எங்கே இருக்குது? மேலே இருக்குது அந்த ஐக்கான், கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் ஆர்வி டாக்குமெண்ட்டும் இருக்கும், டிசெட் டாக்குமெண்ட்டும் இருக்கும். இதை ரெண்டையும் பேரிங் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம இந்த ப்ராசஸில் we are going to pair. ப்ளீஸ் சி, கீழே பாருங்கள் லிஸ்ட் பீயிங் ஜென்ரேட்டட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எல்லாமே பாருங்கள் ரெட் கலரில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே.
இந்த DZ அப்படிங்கிறது இந்த DZ அப்படிங்கிற டாக்குமெண்ட் உங்களோட RMFM ரீசார்ஜ் பாருங்கள் 50,000 அவங்க வேரியஸ் டேட்டில் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த RV அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட யூட்டிலைசேஷன். ஸோ RMFM ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது அவங்களோட அட்வான்ஸ் மீட்டர் ரீடிங். இதில் மேலே பாருங்கள் 17/1 18/1 இந்த 2 டேட் எடுத்துப்போம். 17/1ல் 18/1ல் அவங்களோட யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் பாருங்கள் 9380 அப்படின்னு காட்டுது. அவங்களோட அசெண்டிங் மீட்டர் ரீடிங் 1004249. இதிலிருந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபிகரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ரீடிங், இது இன்னைக்கு க்ளோசிங் ரீடிங். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 9380. நீங்கள் இந்த ஸ்க்ரீனை டாக்குமெண்ட் டேட் வைஸ் சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரிப்போர்ட்டில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க டோட்டல் ரீசார்ஜ் வந்து 2.5 lakhs பண்ணியிருக்காங்க. யூட்டிலைசேஷன் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இவங்ககிட்ட 21,103, அவங்களோட மீட்டர் ரீடிங் 21,103 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இது எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே PNT டெபாசிட்டாகவே இருக்கே தவிர RMFMGLக்கு மூவ் ஆகலை. நம்ம ரெக்கன்சிலேஷன் முடித்ததுக்கப்புறம் இது எல்லாமே RMFMGLக்கு மூவ் ஆகும். அதுதான் இந்த ப்ராசஸில் பார்க்க போகிறோம்.